எப்படி இருக்கீங்க? நான் ஷாலினி ஃப்ரம் டேஸ்ட் தமன்னா. யூஸ்வலாக நம்ம வந்து இப்போது நிறைய பேர் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ இந்த மில்லட்ஸு சிறுதானியங்கள் அதுலெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால நான் இன்றைக்கி இந்த சிறுதானியம் அதாவது இந்த வரகு வச்சு ஒரு நூடுல்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி கடையில் கிடைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா இன்னும் ஹெல்த்தியராக இருக்கும், இன்னும் டேஸ்டியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மில்லட்ஸில் வந்து எப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வரகு நூடுல்ஸ் எல்லாம் ரெடிமேடாக கடையில் கிடைக்குது. அது வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், லைக் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 cups ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் இது நல்லா சேர்த்து நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 5 to 10 minutes குக் ஆகட்டும். ஸோ சில நூடுல்ஸ் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ அது குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளி நான் சேர்க்குறேன். ஸோ இதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த நூடுல்ஸையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா டேஸ்ட் மேக்கர், அதில் நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேக்கெட் ஆஃப் மசாலா நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், நான் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறது பிடிக்கும்னால ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். சேர்த்தது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம்ஸ், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட், பீன்ஸு, கேபேஜ் இதெல்லாம் நான் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்குறேன். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த மசாலாலாம் நூடுல்ஸ்க்கு தேவையான மசாலா தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அடிஷ்னலாக சேர்க்கணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆல்மோஸ்ட் காயில் இருக்கிற தண்ணியே போதுமானது வேகிறதுக்கு. பட் ஸ்டில் அந்த தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லேசாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இது 5 to 7 minutes குக் ஆனால் போதும். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன், பிகாஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால். ஸோ இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு அந்த தண்ணி வடிச்சிருக்க நூடுல்ஸ் இதில் நான் சேர்க்குறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரிக்கோங்க. அந்த மசாலா வந்து நூடுல்ஸ் மேலே நல்லா கூட்டாகணும், அந்தளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கோங்க. Be a part of our family, taste the manna.
by clicking the subscribe button and the bell icon. Thanks for watching and spending your time as well. So namakku noodles ready ஆயிடுச்சு. Hope you enjoyed the video.